இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கிற வழி அப்படின்னு எது யோசிச்சுன்னா வேலைக்கு போகிறது, அப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் போக மக்கள் மத்தியில் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க ஒரு வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். இப்படி கோடிக்கணக்கான மக்கள் இன்வால்வ் ஆகிருக்கிற இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் மக்கள் போட்ட பணத்தை எல்லாமே லாபமாக மாற்றாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான். முக்கால்வாசி பேருக்கு வந்து லாஸ் தான் ஆகிட்டு இருக்கு. போன வாரம், அதாவது மார்ச் 19, 2026 அன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 13 லட்சம் கோடி வந்து லாஸ் ஆயிருக்கு இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ இதுக்கான காரணம் வந்து நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து இப்போ நடக்கிற ஈரானுக்கு யூஎஸ் நடக்கிற போர் சுச்சுவேஷனால் தான். இந்த வார் சுச்சுவேஷனால ஆயில், கேஸ், அப்புறம் வந்து சில்லு தட்டுப்பாடாது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, முக்கியமாக மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ண தெரிஞ்ச ஒருத்தராக இருக்காரு அப்படின்னா மார்க்கெட் என்னைக்கெல்லாம் டவுன் ஆகுதோ அதை நல்ல ஒரு வாய்ப்பாக தான் அவர் பார்ப்பாரு. இந்த டைம்ல ஒரு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிற டைம்ல நல்ல லாபத்தை பார்க்கலாம் அப்படி தான் அவர் பார்ப்பாரு. நீங்க ஒரு புது இன்வெஸ்டராக இருக்கீங்க, ஓகே ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இந்த வார் சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு அமௌண்ட்டை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த கம்பெனி டவுன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அஸ் இன்வெஸ்டரா உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஸோ எல்லா மைண்ட் செட்டும் இருக்கிற மாதிரி ஓகே இருக்கிற பணத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு போக தான் நீங்க பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட மைண்ட் செட்டுக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற முடிவு நல்ல முடிவே கிடையாது. நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், ட்ரேடர் கிடையாது. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் நீங்க இருக்கீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு நம்ம ஒரு டைம் கொடுத்தாகணும், அதை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு டைம் கொடுத்தாகணும். 1996 ஆரம்பிச்ச நிஃப்டி வந்து அப்போ அந்த மதிப்பு எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 1000 புள்ளிகள் இருந்துச்சு. பட் இப்போ போன வாரம் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகும்போது எவ்வளோ புள்ளிகள் இருந்துச்சுன்னா 23,114 புள்ளிகள் இருந்துச்சு. ஸோ இந்த 30 வருஷத்தில் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 2300 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த நிஃப்டி. ஸோ அதனால நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா அந்த கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு டைம் நீங்கள் கொடுத்தாகணும். முக்கியமாக இந்தியா ஒரு க்ரோயிங் கண்ட்ரி. ஸோ இந்த 147 கோடி மக்களை வச்சு எல்லா கம்பெனிஸும் நல்லா சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால ஒரு நல்ல கம்பெனி வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகும். ஸோ அஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் எது பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கிறதா. ஸோ அதனால் ஒரு நல்ல கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல, பொறுமையாக மட்டும் இருங்க. நாளடைவில் அதை லாங் டேர்மாக பார்க்கும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்.